இன்றைக்கி மாவு வணக்கம். இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வத்த குழம்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு மாவோடில் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு பார்ட்டி காலத்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நம்ம மாவோடு வீட்டில் போட்டு வச்சுருப்போம், அதுலேயும் ஒரு தயிர் பச்சடி பண்ணலாம். இது வந்து ஃப்ரெஷ் மாவோடு, கடையிலேருந்து வாங்கிட்ட மாவோடுவை இந்தமாரி படிப்படியாக நறுக்கணும். இந்த மாதிரி நறுக்கிட்டு அது வந்து தயிர் பச்சடி பண்ணினா எல்லோரும் ரொம்ப ஆனந்தமாக சாப்பிடுவா. அதுக்கப்புறம் இப்போ மாவடி நறுக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயை நறுக்கிறோம். பச்சை மிளகாய் அப்படியே கூட போடலாம், மிக்சியில் போடலாம். ஆனால் அது வந்து திப்பியாக வந்துடும். இந்தமாரி கட் பண்ணிவிட்டு போட்டேன்னாக்க நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து இதை பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு மாவோடு இருக்குது, அதையும் நம்ம கட் பண்ணி அதோட போட்டுக்கிறோம். மாம்பழத்தில் கூட பண்ணலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழ தயிர் பச்சடி கூட பண்ணலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் போடுறோம் அதோட. இப்போ இதை நறுக்கிட்டு பார்ப்போம். இப்போ இந்த மாவடு தயிர் பச்சடிக்கு தேங்காய் போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, மாவடு போட்டாச்சு. ஃப்ரெஷ் மாவடுவும் போடலாம், பெரிய மாங்காயும் போடலாம். நம்ம வீட்டில் போட்டு மாவடு ஊறுகான்னு தொட்டுண்டு சாப்பிடுவோமே அதுவும் போடலாம், அது வேறு மெத்தடு. அது மாம்பழம் இருந்தால் அதையும் போடலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுருவோம். ஜீரக வாசனை ரொம்ப பிடிச்சவா நிறைய போட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம எவ்வளோ பயிர் பச்சடி பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற அளவு தான் போடணும். இப்போ இது உப்பு போடணும். இதுக்கு உப்பு அதிகமாக இழுக்காது. உப்பு வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன், ஏன்னா இது நார்ச்சத்து உள்ள பொருள், அதனால உப்பு அதிகம் இழுக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கிறோம். போட்டுண்டு இது நைஸ் பேஸ்ட், ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கலாம், விருப்பப்பட்டவா இல்லை கோர்ஸ் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ இது நம்ம அரைச்சிட்டோம். இது நைஸாக அரைக்கிறதுக்கு முடியலை. நம்ம இதை அரைச்சிட்டு தயிர் விட்டு கலக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்போவே தயிரை விடுறோம் அதில். அதுக்கப்புறம் மீதி தயிர் தேவைப்பட்டால் நம்ம வெட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் ஓரளவுக்கு அரைப்போம் மிக்சியில். இப்போ நம்ம இதை தயிர் விட்டு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து சர்விங் டிஷ்ஷுக்கு இதை மாற்றணும் நம்ம. இப்போ இந்த டவராக்கு நம்ம மாற்றிடுவோம். இல்லை, அந்த காலத்து மனுஷன்லாம், இந்த வயசானவாள்லாம் இருக்க பற்றியெல்லாம், ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் இந்த தயிர் பச்சடியை பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப ஆனந்தமாக சாப்பிடுவா. வெறுனியை கூட அவள்லாம் சாப்பிட்டுடுவா வந்து. இப்போ நம்ம வந்து இந்த தயிர் பச்சடிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு எந்த வேணாலும் விட்டுக்கலாம், கல்லெண்ணையோ நல்லெண்ணையோ விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயெல்லாம் விட்டுக்காதீங்கோ, அது சரி வராது. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் இது வந்து. இப்போ இதுக்கு நம்ம கடுகு போடுறோம். பெருங்காயம் தேவையில்லை, தேவைப்படுறவா போட்டுக்கலாம். கடுகு தான் போடுறோம். ஒரே ஒரு வத்த மிளகாய் போடுறோம், அவ்வளோதான். கருவேப்பிலை வேணால் போட்டுக்கலாம், கொத்தமல்லி வேணால் போட்டுக்கலாம். இப்போ இன்றைக்கி அதெல்லாம் போடலை, நான் சிம்பிளாக தயிர் பச்சடி பண்ணுறேன். ஒரு டிஷ்ஷு பண்ணும்போதே இந்த 3 டிஷ்ஷோட ஐடியா. இப்போ கடுகு நல்லா வெடிச்சு கொடுத்து கடுகு மிளகாயத்திலும் இப்போ இதில் தூக்கி நம்ம கொட்டுறோம். அவ்வளோதான். நம்ம பரிமாறும்போது தயிர் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதில் போதும் அப்படின்னு நிறுத்தி விடுங்க. நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.